அதிக பிரசங்க தரமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இந்த வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தவில்லை, சேகர்பாபு பயன்படுத்தினார். அதை அப்படியே முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்கிறார். என்னதான் நடந்தது சார் உள்ள அசம்பிளிக்குள்ள? தாய்மொழி தமிழை குறித்தான ஒரு விவாதம், இடஒதுக்கீட்டை குறித்து ஒரு விவாதம். அந்த விவாதத்தை குறித்து நான் விரிவாக சில விளக்கங்களை நான் அவையில் தர வேண்டும், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டேன். அந்த வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. பேரவைத் தலைவர் முன்பாக சென்று எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டேன். அதற்குள்ளே சேகர்பாபு எழுந்து அவர் இது போன்ற வார்த்தைகளை பேசினார். அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து வேல்முருகன் பேச்சை அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் என் தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளியில் அரசு பள்ளியில் படித்த காவல்துறைக்கு தேர்வாகிய டைரக்ட் எஸ்ஐக்கு எடுக்காத ஒரு நிலை 10 ஆண்டு காலம் இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட காவலர்கள் என்கிட்ட வந்தாங்க. உடல் தேர்வு, எழுத்து தேர்வு எல்லாத்தையும் நாங்கள் தேர்ச்சாட்டோம்னா, ஆனா நாங்க தமிழ்ல படிச்சோம், தமிழ்நாட்டுக்காரன்றதால எங்களை டைரக்ட் எஸ்ஐக்கு எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் அழைச்சிட்டு போய் நேரா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அஜ்மல் கான் என்ற மூத்த வழக்கறிஞர்களை என் சொந்த செலவுல லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கிருபாகரனும் புகழேந்தி நீதிபதியும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு லண்டன் வேலை காப்பான் என்று இன்னமும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்க பத்திரிகையாளர்கள் அனைவருமே ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதற்கு பிறகு அன்றைய அதிமுக அட்வொகேட் ஜெனரலையும் டிஜிபி அழைத்து உடனடியாக நீங்க வேலை தர வேண்டும் உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவை பெற்று தந்தது நான். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் தமிழ் வழி படித்தவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டது உண்மை என்று ஆணித்தரமான வாதத்தை நான் எடுத்து வைத்தேன். அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு எதிர்க்கிறார். தற்போது அதிமுகவில் இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எதிர்க்கிறார்கள். இதுதான் விந்தையாக இருக்கிறது. அமைச்சர் உங்க மீது நல்ல மதிப்பு இருந்தாங்க. இப்ப இன்றைக்கு முதல் முறையா இதுவரை 4.5 வருஷத்துல எந்த எம்எல்ஏ மீது இது போன்ற முதலமைச்சர் பேசல. அந்த அளவுக்கு ஒரு காரணம் என்ன சார்? அதான் நான் உங்களுக்கு தெரியுமே, தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழக சட்டமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் அந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பளித்து மக்களுடைய குரலா நான் ஓங்கி ஒலிக்கிறேன். அது சில அமைச்சர், ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அமைச்சர்களுக்கு பிடிக்கல. அவங்க முதலமைச்சருக்கு தவறான தகவலை சொல்றாங்க. அந்த தவறான தகவலை முதலமைச்சரும் முழுவதுமாக விசாரிக்காமல் இப்படிப்பட்ட எதிராக எழுந்திருச்சு உள்ள போறது அது ஒன்றும் அவைமீறல் இல்ல. நீங்க கவர்னர் வரும்போது போயிருக்கிறோம், இதே சபாநாயகர் வரும்போது அதிமுக உறுப்பினர் போயிருக்காங்க. நானே கடந்த 10 ஆண்டு காலம் கூட்டணி இருக்கும்போது போயிருக்கேன், எதிர்க்கட்சியா இருக்கும்போது போயிருக்கேன். எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த கண்டிப்பும் கிடையாது. தலைவர் கலைஞர் ஆட்சியில் நான் எம்எல்ஏ வந்திருக்கேன். மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் நான் இதே மாதிரி போய் நின்று என்னுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுத்திருக்கேன். யாரும் இப்படிப்பட்ட என் மேல எதுவுமே சொல்லல. திமுக சார்பில் சொன்னாங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு பன்ரூட்ல ஜெயிச்சுட்டு இப்ப இந்த மாதிரியான செயல்பாடு ஈடுபடுறது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி. ஒன்னும் தப்பு இல்லை, இது ஒன்னும் அன்பார்லிமெண்ட் வேற. நான் பேசல, சட்டத்துக்கு புறம்பான எந்த கருத்தையும் நான் சொல்லலையே. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என் பேரை சொல்லியிருக்காரு அவர், என் பேரை சொல்லி பேசல. நடவடிக்கை எடுத்தா ஐயோ, நான் அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறேன். எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். பதவி என்ன பாலாரமா விப் ஆர்டர் இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் தயாரா இருக்கிறேன், எதிர்கொள்வதற்கு மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் விரிவாக பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.